இஃப்தார் அப்படின்றது ரமலான் மாதம் நோம்ப முடிக்கும் போது சாப்பிடக்கூடிய உணவு தான் இஃப்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நம்ம கண்டபடி எதுவுமே சாப்பிடாம நம்ம உடம்புக்கு எது சக்தி தருமோ, எது ரொம்ப சீக்கிரமா ஜீரணமாகுமோ அந்த மாதிரி உணவு பொருட்கள் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தின்படி பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. இது சாப்பிடறதுனால நம்ம உடம்புக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி தரும். இதுல நேச்சுரல் சுகர் அதிகமா இருக்கு. ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவை ஈக்குவல் பண்ணும். நம்ம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருக்கிறதுனால நம்ம உடம்புல நீர் சத்து கம்மியாயிடும். அதனால நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் பேரிச்சம்பழத்துக்கு அடுத்து தண்ணி நல்லா குடிங்க. இது நம்ம உடம்புல நீர் சத்தை அதிகரிக்கும். ஃப்ரூட் சாலட் இல்லனா வெஜிடபிள் சாலட் இது சாப்பிடறதுனால நம்ம உடம்புக்கு விட்டமின் நார்ச்சத்து அதிகமா கிடைக்கும். நம்ம உடம்புல நீர் சத்தை அதிகப்படுத்தும், மலச்சிக்கலை சரியாகும். புரோட்டீன் அதிகமா இருக்கக்கூடிய வால்நட், பாதாம், சுண்டல், கிரில் சிக்கன் இந்த மாதிரி பொருட்கள்லாம் அதிகமா சாப்பிடுங்க. ரமலான் மாசத்துக்கே ரொம்பவே சிறப்பா இருக்கக்கூடிய நோம்பு கஞ்சி தான். இதை சாப்பிடறதுனால நமக்கு சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும், சீக்கிரமா ஜீரணமாகும், நமக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். நீங்க கண்டிப்பா சாப்பிடவே கூடாத பொருட்கள் பஜ்ஜி, போண்டா, சோடா, கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்க சாப்பிடாதீங்க. இதெல்லாம் சாப்பிடணும்னு மனசுக்கு தோணும், இருந்தாலும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. அளவோடு சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான இன்ஃபர்மேஷனோட மீட் பண்றேன். பாய்.